அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட்டுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பதவி ஏற்றார். இவர் எத்தனையாவது அதிபர்னு பார்த்தீங்கன்னா 47வது அதிபர். இவர் எந்த கட்சி சார்ந்தவர்னா குடியரசுக் கட்சி. இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தளவில் இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அங்கே 2 கட்சி இருக்குது. ஒன்று குடியரசுக் கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. இதில் குடியரசுக் கட்சி சார்ந்தவர் தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப். அவர் தான் நேற்று 47வது அதிபராக பதவி ஏற்றிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு புதிய OMR ஷீட் விடைத்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் ஹாலோட இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சரை பேக் சைடில் கொண்டு போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும், அதாவது கைரேகையோட அந்த மை மட்டும் வைக்கிற மாதிரி இருக்குது. சைன் எல்லாமே பின்னாடி இருக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதான் சேஞ்சஸாக இருக்குது. அடுத்ததாக சென்டர் பேஜில் பார்த்தோன்னா குறையும் மகப்பேறு மரணம் தலைநிமிரும் தமிழகம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த சென்சஸை பொறுத்தளவில் நம்ம 1000 பேர்த்துக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த மகப்பேறு மரணத்தை பொறுத்தளவில் 1,00,000 பேருக்கு இவ்வளோ பேர் அப்படிங்கிற இது டேட்டாவை எடுத்திருக்காங்க. இப்போ இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொதுவாகவே இந்த ஹெல்த்தில் முன்னணியில் தான் இருக்காங்க, முதன்மையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது போக இந்த உடல் உறுப்பு தானங்களில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எப்பயுமே ஃபஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையாக இருக்கிற மாநிலம் எது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மகப்பேறு மரணங்களும் தற்போதைய நிலைமையில் தமிழகத்தில் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ தலைநீரும் தமிழகம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் ஒருவேளை இந்த மகப்பேறு மரணம் பற்றியோ இல்லை மகப்பேறு குறைவாக உள்ள மாநிலங்கள் பற்றியோ கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதில் தமிழகம் முன்னணியில் இருக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோன்னா இணைக்கப்பட்ட விண்கலன்கள் இஸ்ரோவின் இமாலய சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி 2 விண்கலத்தை விண்வெளியில் வச்சே இணைச்சி சாதனை பண்ணியிருக்காங்க. ஜனவரி 16, 2025 அதிகாலை நாம் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது சப்தம் இல்லாமல் இஸ்ரோ பெரும் சாதனை படைத்திருக்கு. ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக STX-1 அப்படிங்கிற துரத்து விண்கலத்தையும் STX-2 என்கின்ற இலக்கு விண்கலத்தையும் விண்வெளியில் இணைத்து சாதனை படைச்சிருக்காங்க. டேட் எப்போனா ஜனவரி 16, 2025 இந்த 2 விண்கலங்களை இணைத்து சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு திட்டம், தமிழகம் சார்ந்த ஒரு திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் 13 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா திட்டங்களை பொறுத்தளவில் மெயினாக அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதையும் அது என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் மெயினாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் 15 அரசு துறைகளின் சேவைகளை ஒருங்கிணைத்து பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தல் போன்ற 44 அடிப்படை பொது சேவைகள் வழங்கப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பார்த்திங்கன்னா இது தொடங்கப்பட்டது, அப்புறம் இதோட நோக்கம், இது 2மே இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாக பார்த்துக்கலாம். இது நம்ம கரண்ட் அஃபேர்லேயும் எடுத்துக்கலாம், அப்புறம் மாநில அரசோட திட்டங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் எடுத்துக்கலாம் சிலபஸ் வைஸாக பார்த்திங்கன்னா. அடுத்ததாக இந்த சின்னங்கள் பற்றி இன்றைக்குமே கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு பார்த்ததோட தொடர்ச்சி மாதிரி தான் இருக்குது. நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு சின்னம் கேட்குறாங்க, அது இதாக இருக்குது அப்படின்னா சின்னங்களை வரைஞ்சி கொண்டு அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் எங்கள் கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்த
வகையில் விவசாய சின்னத்தை ஒதுக்க கேட்டோம். அந்த சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி நாங்களே சுயமாக சின்னத்தை வரைந்து கொடுக்கும் வாய்ப்பு இருந்ததால் 3 விதமான விவசாய சின்னங்களை வரைந்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்தோம். ஆனால் இது குறித்து பரிசீலனை செய்து அறிவிக்க காலதாமதமாகும் என ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட ஒலிவாங்கி சின்னத்தை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மட்டும் பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்துள்ளோம். 2026 சட்டசபை பொதுத் தேர்தலின் போது விவசாய சின்னத்தை பெற்று அதனையே எங்கள் கட்சியின் நிரந்தர சின்னமாக பயன்படுத்த முடியும். இந்த நிரந்தர சின்னம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து மாநில கட்சியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்படுற சின்னம் வந்து நிரந்தர சின்னமாக இருக்கும். இந்த சின்னங்களை பொறுத்தளவில் இதற்கு முன்னாடி இந்த சின்னங்களை வரைஞ்சி யார் அப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவில் இந்திய ஆட்சியில் தேர்தல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே சின்னங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் எந்த கட்சியோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியோட சின்னங்கள் பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஸ்டினாக இல்லாட்டியும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, தேர்தல் ஆணையம் வந்து இப்படிலாம் வந்து சின்னங்களை வழங்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பொது சிவில் சட்டம் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. பொது சிவில் சட்டம் அமல்படுத்த உத்தரகாண்ட் அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில் வந்து நாங்கள் வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மசோதா வந்து முன்னாடியே தயாரிக்கப்பட்டிருந்தது. அது வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்த பொது சிவில் சட்டத்தை முதல்ல அமல்படுத்திய மாநிலம்னு பார்த்தோன்னா இந்த உத்தரகாண்டாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உத்தரகாண்ட் அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அப்படியே கொஸ்டினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா டேரெக்டாகவே கேட்டுருவாங்க. பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிறத போட்டுடலாம்.